இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 2. என்னது ஸ்டீவ் சாக போறாரா? யார்கிட்ட கட்சியை பிடிச்சி பேசுற? பக்கத்துல அது அறுவாலை இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். பழத்தை பிடிக்கிறதுக்கு கட்சியை தரேன்றான் பாடுறான். ஸ்டீவ் சாக பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பசங்க எப்படி கொந்தளிக்கிறான்னு பாத்தீங்களா இல்லையா? ஸ்டீவ் மேல மட்டும் யாராவது கையை வச்சுட்டானுங்களே, என்ன பண்றது? ஜானதனும் முறையவும் வில்லோட லவ்க்கு ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும் பாப்போமா? எங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அக்கா மாமா நாய் நரி நண்டு தூசு தும்பட்டை எல்லாரும் வாங்க 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 வந்து இந்த கதையை கேளுங்க வாங்க. மொக்கராச ராத்திரி நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்க, என்ன விஷயம்? ஏன் மாமா இந்த வயசுல கூட நடுராத்துல கதவை தட்டினா உங்களுக்கு தொந்தரவா இருக்கா? நான் ஒண்ணும் உங்ககிட்ட எதுவும் சொல்ல வரல, பெரியப்பா எதுவும் சொல்லணுமா கேட்டுக்குங்க. நீ எதை சொல்ல சொன்னி அதை தானே உங்ககிட்ட சொல்லு. சொல்றாரு கேட்டுங்க. அஞ்சலி சக்திய லவ் பண்ணல. எது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரியுதா? சூப்பர் பெரியப்பா, மேல சொல்லு. மேல மேல சக்தியத்தான் கௌதம் லவ் பண்றான். அம்மா வில் வந்து மைக்கை லவ் பண்றான், ஆனா மைக்கு எல்ல லவ் பண்றான். அதனால வில் வந்து எல் மாதிரி ஆகலாம் முடிவு பண்ணிட்டான். அப்பதானே மைக்கை உஷார் பண்ண முடியும். யார் பழியோ யார் பிழையோ, அவ்வளவுதான், நம்மால எல்லு மாதிரி பவர் கிடைச்சிச்சு. அவ்வளவுதான், எல்லாமே மாறிட்டான். இப்போ வில்லே உன்னால மைக்கை கரெக்ட் பண்ண முடியும்டா. ஊருக்குள்ள இன்னும் பல பேர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்காம சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களை என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. டிவி மேல கடாய் ஜான்சி வந்தா ஜமாய் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாத்தியா? பார்க்கல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்காம இருக்கற உயிரோட இருக்கீங்களா? என்னடா இருக்கு? என்னடா அது காட்டி ரீசன்ட் டைம்ல Facebook Instagram WhatsApp ஏதா திறந்தால தான் ஹைப்ல போயிட்டு இருக்கு. உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. Netflix அப்படியே ஜாம் ஆயிருச்சு. என்ன டவுன் சைடுல வாழ்ந்துட்டு இருக்கியா நீ? டவுன் சைடா? ஓ, உனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் தெரியாது. நான் பேசுற பாஷை உனக்கு புரியாது. How can I explain you about this? போடா முத. ஏய், உனக்கு அதோட அருமை தெரியலன்னு நினைக்கிறேன். இங்க வா, நான் சொல்றேன். ஸ்டீவ் தெரியுமா? ஜான்சி தெரியுமா? ஜான்சி என்னது? ஜான்சியா ப்ரோ? அது நான்சி ப்ரோ. கில்லு தெரியுமா? கில்லு அடி பொளந்துருவான். அட்லீஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர ஸ்ட்ரேஞ்சருக்கு மீனிங்கா தெரியுமாடா உனக்கு? அதான் உனக்கே தெரியுமே, சொல்லு. அப்படி கேளு. ஸ்ட்ரேஞ்சர்னா நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு அர்த்தம். எதுக்குடா படிச்ச நீ? ஏண்டா, ஸ்ட்ரேஞ்சர்னா தெரியாதவன்றதே உனக்கு தெரியல. இதுல நான்சியா ஜான்சிங்கிற வில்ல கில்லுங்கிற ஸ்டீவ் பேரை மட்டும் ஏதோ மீம்ல பார்த்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு, ஏண்டா அப்சைட் டவுன்றது வாயில வரல, நீ வில்லேஜ் சைடு டவுன் சைடு உழப்பிக்கிட்டு இருக்கியா? இல்ல வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாலயும் ஃபைன் விட்டு ஸ்டேட்டஸ் வேற எங்க இருந்து நான் முளைக்கிறீங்க திடீர் ஃபேன்ஸ்? சரிப்பா, எனக்கு திடீர் ஃபேன்ஸ்னாவது நான் மீம் பார்த்து எனக்கு கொஞ்சம் தெரியும். உனக்கு என்ன தெரியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி? சொல்லு, என்ன எடுக்கிற சொல்லு, நீ காட்டு ஆதாரத்தை காட்டு. டேய், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி பேசினா நாலு சுல்லா என்ன வால்பேப்பர் வச்சு உழப்பிக்கிட்டு இருக்க. யாரா நீ படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வந்து? டேய், இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னே உனக்கு தெரியல, அதை விட்றா. நீ ஒரு எபிசோட பாத்திருக்கியா? எபிசோடா? அப்படின்னா புது வெப் சீரிஸா? ஹைப்பே இல்ல, ஒழுங்கு மாதிரிதான் ஓடிடு, அடிச்சு மூஞ்சி எல்லாம் உடச்சிருவேன். இவனை விட்டுட்டேன், இவனை மாதிரி திடீர் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பண்ணாம மாட்டினீங்க உரிச்சிருவேன். ஏய், கொஞ்சம் ஓரமா நில்லு ப்ரோ. அந்த ஸ்குவிட் கேம் ஒன்று வந்துச்சே, அதுல கூட அந்த மொட்டைங்க மித்து பண்ணலங்க வால்டர் ஒயிட், அது என்னாச்சு? ஹைப்பே இல்ல. நான் கூட ரீலோட ஸ்டார்டிங்ல ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்காம பேசிட்டு இருக்காங்களோ அப்படின்னு நினைச்சேன். ஆனா எண்டிங்ல பார்த்தா திடீர் ஃபேனோட ரீலா இருக்கு. ஆமாங்க, நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை எப்பயோ பார்த்துருப்பான். இப்ப பார்த்துட்டு இப்ப முளைச்ச காலம் வந்துகிட்டு நம்ம கிட்ட வந்து கத்துவானுங்க. டிவி தெரியுமா, மைக்க தெரியுமான்னு சொல்லிட்டு அப்படி கேட்டு இருப்பானுங்க. மண்டைக்கு ஏறுங்க அதெல்லாம். இவனுங்களுக்கு இந்த பார்க்காம இருக்கானுங்க பாருங்க, அவனுங்க எவ்வளவோ தேவை, அவனுங்க தொல்லையாத பண்ண மாட்டானுங்க. இவனுங்க எல்லாம் தெரிஞ்சாம நம்ம கிட்ட வந்து தொல்லை பண்ணுவானுங்க. பா, மண்டைக்கு ஏறும் ஒரே போடுதான். நம்ம பசங்க தான் கஷ்டப்பட்டு தப்பிக்க வைக்கிறானுங்க. தப்பிக்கும் போதுக்கு இந்த சின்ன பையன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கான்? இப்ப நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல வர கேரக்டர் நேம் ஒவ்வொன்னா சொல்லுவேன். அதை நீ இன்ஸ்டாகிராம் ஃபீச்சரோட கம்பேர் பண்ணி சொல்லணும். இன்ஸ்டாகிராம் ஃபீச்சரா? எஸ். ஓகே டன். ஓகேவா? 11 சேவ் பட்டன். சேவ் பட்டனா? ஏன்? ஏன்னா அவ தான் எல்லாரையும் டக்குனு சேவ் பண்ணுவா. வில் பையஸ்? வில் பையஸ் அர்ச்சீவ். ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பாதி நேரம் சீரிஸ்ல இருக்கவே மாட்டான். டஸ்டின்? டஸ்டின் ஷேர் பட்டன். எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் போய் அவன் தான் ஷேர். ஓட்டவாய். ஆமா, ஓட்டவாய். மைக்கு? மைக்கு ஐடியா இல்ல, அது எதுக்குமே செட் ஆகாத ஒரு கேரக்டர். எதுக்கு? அதுதான் கைண்ட் ஆஃப் ஹீரோன்னு சொல்லலாம், ஆனா அது தேவையில்லாத ஒரு கேரக்டர். டம்மி ஹீரோ மாதிரி இருக்கும். சோ அப்ப அப்படி ஒரு டம்மி ஃபீச்சர் இன்ஸ்டாகிராம்லயே இல்ல. ஆமா. டிகா? இருக்க கமெண்ட் பாக்ஸ் எப்போ பார்த்தாலும் யாரையாவது ஏதாவது சொல்லிக்கிட்டு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருக்கும். எக்ஸ்? ரீபோஸ்ட். ரீபோஸ்ட் ஏன்? ஏன்னா எது நடந்தாலும் அது தனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா தன்னோட மெமரி மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு திருப்பி திருப்பி தானுக்கு எடுத்துக்கணும்ன்றது. அப்போ ஹோப்பஸ்? ஹோப்பஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பட்டன். எப்போ பார்த்தாலும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி ரூடா பிளாக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு அப்பா. அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? வெக்னா? வெக்னா இன்ஸ்டாகிராம் ஆல்கோரிதம், அது கண்ணுக்கே தெரியாது, ஆனா அதுதான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அக்கா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உள்ள கேரக்டர் இன்ஸ்டாகிராம் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சில ஒன்று இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஏதாவது இதை பத்தி வீடியோ போடலாம். இல்ல உங்க கமெண்ட்ஸே பேஸ் பண்ணி வீடியோ போட்டுருவோமே, அதனால கமெண்ட் பண்ணுங்க, போயிட்டு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுங்க.
ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5ல உள்ள வால்யூம் 2ல லாஸ்ட் எபிசோட் 15 நிமிஷம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருக்க போதான். எப்படி சொல்றது, ரொம்ப நம்மள அழுக விட போறாங்க. அந்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் போது எப்படி தெரியுமா இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை பார்த்து நம்ம பசங்க 5 விட்டானுங்களோ இல்லையோ, ஆனா பொண்ணுங்க ஸ்டீவை தவிர இப்போ ஒரு புது கேரக்டர் வந்து க்ரஷ்ஷா வச்சிட்டானுங்கடா. கொஞ்சம் பொறாமையா தான் இருக்கு. பொறாமையா இருக்குடா. வில் வந்து சீசன் 1ல இப்படிதான் இருந்தான். ஆனா சீசன் 5ல பங்கம் பண்ணி விட்டானுங்கடா கொய்யால. வில்லு 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 இவன் தான்டா வில்லு. பசங்களா எக்ஸாம்லாம் முடிஞ்சு போல. எக்ஸாம் இல்லடா, படம் ரிலீஸ் ஆக போகுது. அதான் இந்த ஆட்டம். என்னப்பா அடுத்து பொங்கலுக்கு தேல படம் ரிலீஸ்? படம் இல்லனா ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வெப் சீரிஸா? என்னங்கடா வெப் சீரிஸ்க்கு இவ்வளவு பில்டப்பா? அது வெப் சீரிஸா? ஸ்டீவ் ஆர்மிடா. ஃபர்ஸ்ட் சீசன்ல ஒருத்தவன பார்த்தாலே அடிக்கணும் போல தோணும். அதான் நம்ம தலை ஸ்டீவ். ஆனா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் சீசன்ல சும்மா சுத்தி பொறினாம் பாரு. ஸ்டீவ் பயலுடா. இந்த வந்துட்டு இருக்கேன்ப்பா. சும்மா பிஜிலி பாய்ஸ்ட்ட பேசிட்டு இருக்கேன். அந்த ஆளுக்கு என்ன தெரியும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பத்தி? என்னடா போடு, இவரு தாங்க லெஜெண்ட். எல்லாம் நான்சி மேக்ஸ்ன்னு சொல்லிடும் போது இவர் மட்டும் மைக்கோட அம்மா கிட்ட போயிட்டாரு. ஆனா மைக்கோட அம்மாவும் சூப்பரா தாங்க இருப்பாங்க. சரி, எங்க போயிட்டு வர? பாக்குற இல்ல 10 உசுர உருதெரியாம செதச்சிட்டு வந்திருக்க. செதச்சிட்டு சட்டை கிழிஞ்சிருக்கு. சண்டைனா சட்டை கிளியட்டாயா செய்ய? சண்டையில கிளியாத சட்டை எங்க இருக்கு? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். பா நம்ம டஸ்டின் சமாளிச்சு விட்டான் பாருங்க. எப்படி நம்ம பசங்களை ஸ்டீவ் சாக போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பிரார்த்தனை பண்ணானுங்க, வேணானுங்க. அந்த வேண்டுதெல்லாம் ஒருவேளை முருகர் காலில் கேடுச்சு போல. அதனால முருகர் ஸ்டீவ் கிட்ட வந்துட்டாரு. என்ன இந்த பக்கம்? இது ரத்த பூமியாச்சே. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, உன்னை காப்பாத்த சொல்லி நிறைய பேர் வேணாங்க. அதான் ஸ்டீவ் வந்தேன். இவன் கூட உன்னை காப்பாத்த சொன்னான். ஸ்டீவ் ப்ரோ ஒன்னும் பயப்படாதீங்க, முருகர் இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. நீங்க என்ன கூட வந்திருந்த அங்க சேஃபா இருக்கலாம். எல்லாம் சரி, அப்போ யார் ஹாக்கிங்ஸ காப்பாத்துறது? அதான் லவன் ஃபீல்ட் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. ஐயோ, அவங்க மட்டும் எப்படி மைண்ட் ஃபயர் கூட சண்டை போடுவாங்க? நானும் கூட இருக்கணும். டஸ்டின் வீருக்கும் ஆபத்து இருக்கு, அவனையும் காப்பாத்தணும். முருகா அவன் ஆசீர்வாதம் இருந்தா மட்டும் போதும். மைண்ட் ஃபயர் அடிச்சு ஓட விடுவேன். சரி முருகா, நான் கிளம்புறேன். மைண்ட் ஃபயர் உக்கிரமா இருக்கான். ஸ்டீவ் ப்ரோ நான்சியை கேட்டதா சொல்லுங்க, அப்படியே மேக்ஸியம் கேட்டதா சொல்லுங்க. நீ இன்னும் திருந்துடல. அவ்வளவுதான் மக்களே, இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆல்ல பிடிச்சுக்கோங்க. முக்கியமா லைக் ஒரு 200 லைக் போடுங்களேன். அதை பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் பார்ட் 3ல பார்ப்போம். பை பாய்.